ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பால்டிகி யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார் டிரைவிங் சிமுலேட்டர் வெர்சஸ் ஜாம்பிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ, வெளியே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஆல் சர்வைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வெளியே ஜாம்பிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு வண்டியை மாடிஃபை பண்ணிட்டான். இது வந்துட்டு இவனோட மொதல் வண்டி. வி நீட் டு கெட் த நெக்ஸ்ட் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஏரில் பறக்குது. அது முன்னாடி இருக்கிற பிளேடு அப்படி மேலே இருக்கிற கன்று தான் இந்த வண்டிக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆயுதம் மாதிரி தான் ஆயுதம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதில் இந்த காரில் வச்சதுனால எந்த இடத்துல அது இருக்குது, எந்த இடத்துல அது இல்லாத மாதிரி இருக்குன்னு கூட சரியாக தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட ஹில் கிளைம் ரேசிங் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த கேம் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கோம், தாண்டி குதிச்செல்லாம் போயிட்டுருக்கோம். ஓ மை காட். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி பூகம்பங்கள்லாம் வெடிக்குது. மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இப்போ அந்த 2 பேரை கொண்டுருவோம். நம்ம கொண்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாய்சன் கேஸ். இது வந்து டக்குன்னு வெளியே போகலன்னா செத்துருவோம். இது ஒரு டனலுக்குள்ளே கூட குதிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்படிலாம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இது ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் லைனுக்கு மேலே ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் நானும். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீரு, அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் கிராஸ் போ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயின் பாஸ். இது வந்து நம்ம வண்டி வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு வண்டி வேணும். அதனால் இப்போ வந்துட்டு இவன் இந்த இடத்த சூஸ் பண்ணுறான். அந்த இடத்த சூஸ் பண்ணும்போது ஏர்ன் டு டை ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அதை காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளே போகிறோம். கேமுக்குள்ளே போயிட்டு அந்த லெவலுக்குள்ளே போனால் அந்த மனுஷன் மட்டும் வந்துடுவோம். இப்போ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டோன்னா குதிக்கிற பட்டனு, அப்புறம் வந்துட்டு சைடில் திரும்புகிற மாதிரி பட்டன் இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபஸ்ட் 2 லெவலில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மேலே குதிச்சு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் கீழே நவுத்தணும். கீழே இப்படி கொண்டு வரும்போது அவன் தானே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு க்ரீன் டோர், இது எக்ஸிட் டோரு. இதுக்கப்புறம் தான் ஜாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்மளும் ஜாம்பிஸ் ஒவ்வொன்றையும் சுட்டுகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அது நம்மளை விட பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 97% இருக்குது. இப்போ நம்ம காரோட ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் இது வந்து நிறைய பார்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜில் போகிறோம். கீழே பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் லைஃப் ஃபுல்லாக முடிச்சுன்னா அது உங்களை ஜாம்பியாக மாற்றிடும். அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து குதிச்சு அதுக்கு இன்னும் தப்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொண்ட ஜாம்பிக்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து கேஷ் கிளைம் ஆகுது. இது மூலிமா நம்ம வந்துட்டு நம்ம கூடயே இருக்கிற மாதிரி பவர் கிளைம் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரவுண்ட் லேசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற பவர் அதை சூஸ் பண்ணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 புள்ளி மாதிரி வந்துடும். இப்போ அப்படியே குதிச்சு நான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போவேன். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அது யூஸ் ஆகுது, ஆனால் அது அவ்வளோக்கா எஃபர்ட் கொடுக்கல. இங்கே இருக்கிற சின்ன ஜாம்பிஸே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுற அளவுக்கு பவராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 5 தான் லைஃப் இருக்குது. அதுலேயே தப்பிச்சு விளாண்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசு கிளைம் பண்ணிட்டோம். இதில் வந்து செலக்ட் பவர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் லைஃப் கெயின் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ 3rd ரவுண்டில் இருக்கேன். ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லைஃபே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் மாதிரி எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் தோத்துட்டேன். காமிக்கிது பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சதெல்லாம் நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கை ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணணும், அந்த புல்லட் ஸ்பீடு, அப்புறம் வந்துட்டு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லைஃப் அதை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபயர் நமக்கு இப்போதைக்கு கிடைக்காது. அதுக்காக வந்துட்டு ஒரு ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி இருக்கும், அதை கிளைம் பண்ணணும். இப்போ மறுபடியும் நம்ம ப்ளே கொடுத்து அடுத்த லெவலுக்கு போகிறோம். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மறுபடியும் போகும்போது இங்கே ஒருத்தர் இருப்பார், ஹாய் அப்படின்னு சொல்லி. இவர் வந்துட்டு மர்ச்சன்ட் ஷாப் வச்சுருப்பார். அவர்கிட்டருந்து நம்ம கிராவிட்டி பூட்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு நம்ம போகும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாம்பிஸ்க்கு அவ்வளோக்கா கண்ணு தெரியாதுல்ல, அதனால் அதை யூஸ் பண்ணேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் முன்னை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் மூலிமா தப்பிச்சு போனேன். அந்த க்ரீன் கலர் தான் இங்கே இருக்கிற டேஞ்சரு. அதை கொண்டுட்டோன்னு இங்கே நமக்கு இங்கே லைஃப் ஃபுல்லாயிரும். அப்புறம் செலக்ட் பவர் அப் கொடுத்துருந்தோம். ஒரு ஆப்பிள் மாதிரி கொடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா பாம் மாதிரி வெடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஜாம்பியை பார்த்துட்டிங்கன்னா அது தன்னால் வந்துட்டு அந்த பாம் வெளியே வந்துட்டு போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா குதிச்சு போயிட்டுருக்கோம்.
அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இவனை முடிச்சிடுவோம். அவ்வளோதான் இவனை முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் பவர் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ லெவல் முடிக்கிறீங்க அவ்வளோக்கு கடைசியில் நீங்கள் பாஸ் மீட் பண்ணுற வரைக்கும் இந்த லெவல் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடத்துல இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு ஃபயரிங் ஸ்பாட் இருக்குது. இதுலேயே வந்துட்டு நான் செத்துருவேன். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மீண்டும் வேறு ஒரு கேம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த கேமை வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு பவர் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் பேஸ்கெட் பால்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்துருவோம். எக்ஸிட் கொடுத்துட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போனால் நம்மளை டக்குன்னு போட்டு முடிச்சிடுவாங்க. ஏன்னா மேலே பவர் அப் வருது, 2 பக்கம் பவர் அப் இருக்குது. இங்கே எது ரொம்ப பெரிய பவர் அப்பாக இருக்கோ அதில் தான் வந்துட்டு இவன் வந்துட்டு கரெக்டாக ஏம் பண்ணி ஷூட் பண்ணுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ்க்கெல்லாம் அவன் ஷூட் பண்ண மாட்டான். ஏன்னா மேலே இருக்கிற பவர் தான் அவன் ஏம் பண்ணுவான். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பை பாய்.